தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். பொதுவாகவே வேதத்தை நாம் வாசிக்கிற பொழுது ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசியா 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பல சமயங்களில் ஒரு காரியத்தை நாம் மனிதர்களாகிய நாம் பார்க்கிற அந்த முறைமைக்கும் தேவன் பார்க்கிற முறைமைக்கும் பெரிய வித்தியாசங்கள் உண்டு. இந்த உலகத்தினுடைய வரலாறு நீங்க பார்க்கிற பொழுது எப்படி பிரிகிறது என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு பின் என்றும் கிறிஸ்துவுக்கு முன் என்றும் பிரிகிற ஒரு இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை சார்ந்து இருக்கிற ஒரு சத்தியம் அல்லது ஒரு நிகழ்வு. யாரெல்லாம் தேதி எழுதுகிறார்களோ அந்த தேதியில அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்று சொல்லி. பட் பல சமயங்களில் மக்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்கள், கிறிஸ்துவத்தை நம்பாத பல மக்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து பேசுகிற பொழுது அது ஒரு மித்தாவே என்ன பண்றாங்க பார்க்குறாங்க, அல்லது ஒரு புராணங்களாகவே பார்க்கிறார்கள். ஏன்னா பூமியிலே வாழ்ந்ததற்கு பல சமயங்களில் மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறது பல பொருட்களை நாம் பயன்படுத்துகிறோம். நிறைய பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம். விசேஷமாக பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இந்த உலகத்தில் மறிச்சிட்டாங்கன்னா அவங்க பயன்படுத்தின பொருளெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எடுத்து வச்சுருப்பாங்க. அவர் யூஸ் பண்ண கண்ணாடி, அவர் யூஸ் பண்ண வாட்சு, அவர் யூஸ் பண்ண அப்படின்னு என்ன பண்ணுவாங்க வச்சுருப்பாங்க. அப்படி ஏதாவது இயேசு கிறிஸ்து இருக்கா அப்படின்னு கேட்டால், ஏதோ இந்த பாருங்க, இது இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின பொருளுங்க, அவர் தச்சனா இருந்தார், இந்த உளி பயன்படுத்தினாருங்க, அப்படி ஏதாவது அவர் ஏதாவது ஒரு தான் பயன்படுத்தின ஒரு காரியங்களை விட்டு சென்றிருக்கிறாரா? அல்லது பாருங்க, சில நிறைய இடங்கள் நீங்க பார்க்கிற போது இது அவர் யூஸ் பண்ண செருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இது அவர் யூஸ் பண்ண வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும். இதெல்லாம் கடந்து போனாலும் கூட கடைசியா ஒரு மனுஷன் இந்த உலகத்தை விட்டு செல்லுகிற பொழுது அவர் எதுவுமே இல்லாம ஒரு பாப்பரா கூட இருக்கட்டுமே, எதா இருந்தாலும் கூட கடைசியாக அவருக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு இடம் உண்டு. என்னன்னா என்னதுங்க, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் பெரிய பெரிய நிலங்களை வைத்து கொண்டிருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு 6 அடி நிலம் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல அப்படி சொல்ற ஒரு வழக்கம் உண்டு. அதாவது அந்த மனுஷனை அடக்கம் செய்த ஒரு கல்லறை இல்லையா. இன்னைக்கும் சொல்லுகிற பொழுது யோபுனுடைய கல்லறை இருக்கிறதா என்னதுங்க சொல்றாங்க. அந்த சைடு போனவங்க என்ன சொல்றாங்கன்னா, யோபுடைய கல்லறை இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படியாச்சும் இயேசு கிறிஸ்து காட்ட முடியுமா? இந்த பாருங்க, இதுதாங்க இயேசு கிறிஸ்து கல்லறை அப்படின்னு சொன்னா அதையும் காட்ட முடியாது. என்னதுங்க, அவர் அங்கிருந்து கிளம்பிட்டார், உயிர் தெழுந்துட்டார். அப்போ பூமியில இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததற்கான எந்த விதமானதுங்க ஒரு அடையாளங்கள் இல்லை. சரி, கல்லறை இல்லை இல்லையா. உதாரணத்துக்கு ஆமா, ஆதியாகம புஸ்தகத்துல யோசேப்பு மரிக்கிற பொழுது ஒரு விசுவாசம் ஒரு விதையை என்னதுங்க தன்னுடைய சந்ததியாருக்கு விட்டு செல்கிறார். 50ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிற பொழுது, ஆதியாகமும் 50ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிற பொழுது, யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணையிட்டு வித்து கொண்டான். அடுத்தது என்னதான் இருக்குங்க, மறிச்சிட்டாரு, கல்லறை இல்லை, யோசேப்பு மாதிரி என்னதுங்க
இந்த உலகத்தை விட்டு மக்கி போகாமல் இருந்துங்க. ஒரு ஒரு பொருள் இருக்குன்னு அந்த மனுஷன் இருந்துங்க, எலும்புகள் தான். உங்களுக்கு தெரியும், யோசேப்பு எகிப்துக்கு செல்லுகிற பொழுது அவருடைய வயது 30 ஏறக்குறைய, இல்லையா? வசனம் அப்படிதான் சொல்லுது, 30 வயது. அவர் மரிக்கிற பொழுது ஏறக்குறைய 110 வயது. ஒரு 80 வருடங்கள் இருந்துங்க அவர் எகிப்திலே வாசம் செய்தார். இஸ்ரேல் மக்கள் நமக்கு தெரியும் 430 வருஷம் எகிப்தில் இருந்தாங்க. 430 வருஷத்துக்கு பிற்பாடு இஸ்ரேல் மக்கள் புறப்படுறாங்க. ஆக 350 வருஷம், ரைட்டா? இஸ்ரேல் மக்கள் 450 வருஷம் அங்க இருந்தாங்க, 430 வருஷம் அங்க இருந்தாங்க. ஏறக்குறைய 80 வருஷம் யோசேப்பு எகிப்தில் இருந்தாரு. அப்போ நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா ஏறக்குறைய 350 வருஷம் கழிஞ்சு இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்படுறாங்க, இல்லையா? ஆமா. இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும், மோசே கிட்ட சொல்றாரு, இல்லையா? மோசே அங்க கிளம்ப போயிருந்துங்க, அந்த எலும்பு எடுத்துட்டு போறாங்க. என்ன சொல்றோம்னா 350 வருஷமா எலும்பு அங்க இருக்குது, ரைட்டா? யோசேப்புடைய எலும்பு அங்க இருக்குது. அந்த எலும்பு என்ன பண்றாங்க, எடுத்துக்கிட்டு கேரி பண்ணிட்டு போறாங்க. அப்போ ஒரு மனுஷன் இந்த உலகத்தை விட்டு போகிற போது ஏதாவது ஒண்ணு என்னதுங்க, அவர் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளத்தை இருந்துங்க, விட்டு செல்லுகிறதுங்க இந்த உலகத்தில் இருக்குது. ஆனா இங்க, இல்லையா, யாத்திராமத்துல வாசிக்கிற போது, யாத்திராமம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லுகிற போது, மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்போது உங்களோடு கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியை வாழ்ந்ததற்கான அடையாளம் ஒரு எலும்பு கூட இருந்துங்க கிடையாது. கரெக்டுதானே? அவருடைய எலும்பாச்சும் பூமியில் இருக்குதா? அவர் போனதுக்கு அப்புறம் இல்ல நம்மளால முட்டா இருந்ததுங்க, அதை வச்சிருந்துங்க நீங்க ரிசர்ச் பண்ணிருப்பாங்க. கரெக்டுதானே? அதுல இருந்து ஏதாவது டிஎன்ஏ எடுக்க முடியுமா அப்படின்னு ரிசர்ச் பண்ணுங்க. ஒன்றும் கிடையாது, எல்லாமே இருந்துங்க போயிடுச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன விட்டு சென்றார் என்பதுதான் இங்க கேள்வி. இயேசு கிறிஸ்து என்ன விட்டு சென்றார்? ஆனா நீங்க பாத்தீங்கன்னா the great following for a person across the globe, இந்த உலக ஒரு 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 மனுஷனே உலகம் பூரா ஒரு மனுஷனை ஃபாலோ பண்ணுது, இல்ல பல நூற்றாண்டுகளாக ஃபாலோ பண்ணுது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரை ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், மைக்கேல் ஜாக்சன் இருக்கும்போது அவருக்கு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருந்துச்சு, இல்லையா? பெரிய ஃபேன் ஃபாலோயிங். அந்த அவர் பாடலாம் கேட்கும்போது மக்கள் இங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே அழுவாங்க. அந்த அளவுக்கு என்னதுங்க அவருக்கு ஃபேன் ஃபாலோயிங். போனாரு, ஃபேனும் போயிடுச்சு, இல்லையா? ஆனால் தொடர்ந்து உலகத்துல ஒரு 2000 நூற்றாண்டுகளாக, இல்லையா, 2000 வருடங்களாக இல்ல தொடர்ந்து ஒரு மனுஷனை இவ்வளவு கூட்டத்தார் ஃபாலோ பண்றாங்க. ஆனா அந்த மனுஷன் ஒண்ணுமே விட்டுட்டு செல்லல. என்னதான் விட்டுட்டு போனாரு, அதை பார்த்து ரைட்டுங்க இவர் இயேசு கிறிஸ்துங்க, இவரை நாங்க ஃபாலோ பண்ணோம்னு சொல்றதுக்கு ஏதாவது விட்டு சென்றாரா? இல்ல இன்றைக்கும் உலகத்துல வந்துங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் அதிகமாய் விற்பனை செய்கிற புத்தகம் என்னதுங்க வேதாகமம். இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல அதிகமாய் அச்சடிக்கப்படுகிற புத்தகம் என்னதுங்க வேதாகமம். அதிகமாக மொழியாக்கம் செய்யப்பட்ட புத்தகம் என்னதுங்க வேதாகமம். இன்னைக்கும் இவ்வளவு டெக்னாலஜி வந்துருச்சு. நம்ம மொபைல்ல பாக்குறோம், இல்ல ஆப்ல பாக்குறோம், இன்டர்நெட்ல பாக்குறோம், வெப்சைட்ல பாக்குறோம். இதெல்லாம் இருந்தாலும் ஒரு பிசிக்கல் ஹேண்ட் புக்கா இன்னைக்கும் உலகத்துல பிரிண்டட் புக் ஒன்னு சேல் ஆகுது. இல்ல நமக்கு இயல்பா சொல்லுவாங்க, கோ கிரீன், தேவையில்லாமல் பிரிண்ட் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இன்னைக்கு பிரிண்டட் புக் ஒன்னு சேல் ஆகுதுன்னு எதனால சேல் ஆகுது? காசு என்னன்னு இயேசு கிறிஸ்து தான். கரெக்டுதானே? எவ்வளவு ஆச்சரியம் இல்ல? அப்போ என்ன விட்டு சென்றிருக்காரு? இவ்வளவு ஃபேன் ஃபாலோயிங், அல்லது இவ்வளவு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஃபேன் ஃபாலோயிங் சொல்றேன். இவ்வளவு விசுவாசிகள் எப்படி இல்லையா? ஆமா, தேவன் உலக தோற்றத்துக்கு தொடக்கம் முதலே, அதாவது ஃப்ரம் த பிகினிங், உங்களுக்கு நமக்கு தெரியும் 3 காலங்கள் வேதத்தில் இருக்குது. பிதாக்கள் காலம், நியாயப்பிரமாண காலம் அல்லது மோசேயின் காலம், அல்லது கடைசி காலம் அல்லது கிறிஸ்துவின் காலம். இந்த 3 காலகட்டங்களையும் சில காரியங்கள் சில சட்டங்கள் அப்படியே ஃபாலோ ஆகும், சில பிரமாணங்கள் அப்படின்னு ஃபாலோ ஆகும், இல்லையா? அதுல ஒரு பிரமாணம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லுகிற போது நமக்கு தெரியும், முதலாக தேவன் மனிதனுக்கு
ஒரு உணவு பழக்க வழக்கத்தை கொடுக்கிறார் இல்லையா? ஆதியாகம புஸ்தகம் நமக்கு சமீபம் உள்ள சில சமயங்கள் அப்படி அமையுது இல்லையா? இன்னைக்கு நம்ம பாடின பாடலும் உண்டுங்க, இயேசு கிறிஸ்துடைய சார்ந்த பாடல் தான். சில சமயங்கள் அப்படி அமைவது உண்டு இல்லையா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 30:31 பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே என்னதுங்க ஆயிற்று. 29 வாசிக்கிற போது, பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. தேவன் கொடுக்கும்போது நல்லா கவனிச்சு பாருங்க. மனுஷனுக்கு இந்த ஃப்ரம் த பிகினிங் நீங்க கவனிக்கும் போது இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோடு தான் அதுங்க வச்சிருக்கிறார். ஒரு மனுஷன் சாப்பிடுகிற பொருள்ல எல்லாமே என்ன இருக்கணும்னா அதனுடைய விதை இருக்க வேண்டும். நீங்க கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நாங்கள் பல சமயங்கள்ல விதை இல்லாத காரியங்களை நாம் சாப்பிடுகிறோம். விதை இல்லாத காரியங்களை சாப்பிடுகிற போது மக்கள் விதை இல்லாமல் நடந்துங்க போகிறார்கள். அது நீங்க மாம்சமா இருக்கட்டும், நீங்க வந்துருந்துங்க, எஸ் தட் இஸ் த ஃபேக்ட் இல்லையா? ஆமா, மனுஷன் சாப்பிடுகிற மாம்சமாகட்டும் அல்லது மரக்கறிகளாகட்டும், மனுஷனுக்கு தேவன் கொடுத்ததுன்னா யூ ஈட் இருந்துங்க which has seed in it என்றார். when people started eating இருந்துங்க seedless இருந்துங்க fruits, vegetables or இருந்துங்க flesh, the people becomes இருந்துங்க. அதான் தேவன் கொடுத்த அந்த அந்த இல்லையா? we talk about இருந்துங்க many infertility பத்தி நம்ம இன்னைக்கு பேசுறோம் அதிகமாக. மக்கள் இதை யோசிக்கிறது கிடையாது இல்லையா? we all use இருந்துங்க ஹைபிரிட் இருந்துங்க சீட்ஸ் தான் இருந்துங்க. இன்னைக்கு ஈவன் இருந்துங்க அரிசியில கூட இருந்துங்க we talk about இருந்துங்க ஹைபிரிட் இருந்துங்க சீட்ஸ். ஆனா தேவன் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அழகா கொடுத்திருப்பாரு. விதை தரும் இல்லையா? ஆமா, அப்படிதான் கொடுத்திருக்கிறார். அப்போ மிருகங்களுக்கு இருந்துங்க அப்படிதான் கொடுத்தார். நம்ம சொல்லலாம் புலி பசித்தாலும் புல் தின்னாதுன்னா புல் தின்னு இருக்குது. எது வரைக்கும் தின்னு இருக்குது அப்படின்னு சொன்னா இருந்துங்க நோவுடைய காலகட்டம் வரைக்கும் இருந்துங்க தின்னு இருக்குது இல்லையா? ஆமா, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் முதலாக தேவன் இந்த உணவு பழக்க வழக்கத்தை மாற்றுகிற பொழுது தேவன் கொடுத்த ஒரு சட்டம் இல்லையா? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 3 வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 9:3 நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவர்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோடு இருந்துங்க புசிக்க வேண்டாம். தேவன் கொடுத்த ஒரு சட்டம் என்னன்னா, ஃப்ரம் த பிகினிங் என்னன்னா God consecrated or sanctified இருந்துங்க the blood. முதல் ஆரம்பத்தில் தேவன் கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா ரத்தம் பிரித்தெடுக்கப்பட்டது. இட் இஸ் இருந்துங்க செட் அபார்ட். மற்ற எல்லாத்தையும் நீங்க சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாதுங்க? ரத்தம் நீங்க சாப்பிடக்கூடாது. அவர் சொல்றாரு மாம்சத்தை அதை உயிராகி ரத்தத்தோடு இருந்துங்க புசிக்க வேண்டாம். இது ஆதியாகமத்திலே முதலாக மனுஷனுடைய உணவு பழக்க வழக்கத்தை தேவன் மாற்றுகிற பொழுது நோவா கொடுத்த சட்டம் அல்லது பிதாக்கள் காலத்தில் இருந்து கொடுத்த சட்டம். இதை தொடர்ந்து நீங்க மோசேயின் காலகட்டத்தில் வாசிக்கிற போது லேவியராகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 10-11 மற்றும் 14 வாசிக்கிற போது, இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியர்களிலும் எவனாகிலும் ரத்தம் என்னப்பட்டதை புசித்தால் ரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இருந்துங்க ரத்தமே. ஃபார் த அட்டான்மெண்ட் இல்லையா? பாவ நிவர்த்தி நடக்கணும்னா அங்க என்ன தேவைன்னா ரத்தம் தேவை. இது பாருங்க, தேவன் from the beginning எடுத்துட்டார். என்ன எடுத்துட்டார்னா ரத்தம் மனுஷன் சாப்பிடக்கூடாது. 14 வாசிக்கிற பொழுது, சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராக இருக்கிறது, ரத்தம் ஜீவனுக்கு சமானம், ஆகையால் எந்த மாம்சத்தின் ரத்தத்தையும் புசிக்க வேண்டாம், சகல மாம்சத்தின் உயிரும் அதன் ரத்தம் தானே, அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். அப்போ ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்திலிருந்து தேவன் ஒரு காரியத்தை பிரித்தெடுத்து அதை மனுஷனுடைய
இயல்பு வாழ்க்கையில அனுமதிக்காத ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னா ரத்தம். சரி, பிரமாணத்தை குறித்து வாசிக்கிற பொழுது எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 9:19 வாசிக்கிற பொழுது எபிரேயர் 9:19 அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படி எனில் மோசே 18 படிச்சேன். எப்படி மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லோரும் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிபுட்டுகளின் மேலும் ரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்தல் இல்லாமல் மன்னிப்புடுதுங்க உண்டாகாது. ரத்தம் தான் மனுஷனுடைய பாவ மன்னிப்புக்கு உண்டு என்பதை நியாயப்பிரமாண சட்டத்தில் கொண்டு வந்துட்டார். பாருங்க, ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு ரத்தம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு பிதாக்கள் காலகட்டத்தில். நியாயப்பிரமாணத்தில் அதை எப்படி கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அடுத்த ஸ்டெப்ல கொண்டு வந்துட்டாரு. என்ன கொண்டு வந்துட்டாருன்னா, மனுஷனுக்காக பாவ நிவர்த்தி செய்வது ரத்தம் தான், அதனால ரத்தத்தை சாப்பிடக்கூடாது, ரத்தம் சாப்பிட்டால் தப்பு அல்லது பாவம். ரைட். இது எந்த அளவுக்கு அந்த எக்ஸிகியூஷன் இருந்து அந்த பாவ நிவர்த்தி செய்வதற்காக முதல் அந்த நியாயப்பிரமாணம் பிரதிஷ்டை செய்யப்படுகிற போது, டெடிகேட் பண்ணப்படுகிற போது ரத்தத்தை அந்த புத்தகத்தின் மேலும் எல்லா மனுஷங்களும் தெளித்தார்கள். இது புரிய வச்சாங்க, மனுஷனுடைய பாவ நிவர்த்திக்காக ரத்தம் தான் அவசியம் அப்படின்ட்டார். ராஜாக்கள் காலகட்டத்தில் நீங்க பார்க்கிற போது நீங்க இவர்கள் செலுத்தின பலிகளை நாம் பார்க்கிற போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிற போது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சாலமோனுடைய இந்த செயல்பாடுல நாம் வாசிக்கிறோம். 8:5 இஸ்ரவேலின் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து பெட்டியும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்த பணிமுட்டுகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் அவைகளை சுமந்தார்கள். ராஜாவாகிய சாலமோனும் அவனோடு கூடின இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து, இங்கதான் நீங்க கவனிக்கணும், எண்ணிக்கைக்கும் கணக்கும் இல்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். கவுண்ட்லெஸ். ஏன்னா அவங்க நியாயப்பிரமாண வசனத்தை நன்கு அறிந்து உணர்ந்திருந்தார்கள். மனுஷனுடைய பாவ நிவர்த்திக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா ரத்தம் தான். அப்ப எவ்வளவு கொடுத்தாங்கன்னா எண்ணிக்கை இல்லாமல். யோசியா ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிற போது நாம் இப்படி தொடர்ந்து நாம் வாசிக்கிற 6ல வாசிக்கிற பொழுது, ஆமா பஸ்காவின் பிரமாணத்துல, ரைட்டா? ஆமா, அவர் ஏறக்குறைய நீங்க பாத்தீங்கன்னா 41,400 ஆடு மொத்தம் கிட்டத்தட்ட 30,000. யோசியா ராஜா எவ்வளவு பண்ணார்னா 30,000 ஆட்டுக்குட்டிகளையும் வெள்ளாட்டுக்குட்டிகளையும், காளைகள் 3,000. ஆசாரியர்கள் பாத்தீங்கன்னா 2,600 ஆட்டுக்குட்டிகள், காளைகள் 300. லேவியர்கள் எவ்வளவு பண்ணாங்கன்னா ஆட்டுக்குட்டிகள் 5,000, காளை 500, மொத்தம் 41,400. அந்த இடம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆடு ஒரு மாடு வெட்டினா அந்த இடம் எப்படி இருக்கும்? 41,400 ஆடு மாடுகள் வெட்டப்படுகிற போது அந்த அந்த ஏரியா எப்படி இருக்கும்? எவ்வளவு பிளட்டா இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படி எந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதை பார்த்து பார்த்து மக்களுக்கு புரியணும், இல்ல என்னுடைய பாவம் கழுகப்படணும்னா ரத்தம் அவசியம். இதுதான் எபிரேயர்ல நம்ம வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். எபிரேயர் 9:22 வாசிக்கிற போது, எபிரேயர் 9:22 நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்து இல்லாமல் மன்னிப்பு இல்லை. இப்ப எங்க கொண்டு வந்து வச்சுட்டா பாருங்க. ஸ்லோவா காட் என்ன பண்றாருன்னா அந்த சட்டத்தை எவால்வ் பண்ணிக்கிட்டே வர்றார். பாவ மன்னிப்பு என்பது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் இல்லை என்பதுதான், இல்லையா? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, 41,400 ஆடு மாடுலாம் நம்ம வெட்டணும்னா நம்ம என்ன பண்ணணும்? விற்கிற விலைக்கு கரெக்டு தானே? யோசிச்சு பாருங்க.
அப்போ மனுஷனுடைய பாவம் அவ்வளவு பெருசு, மனுஷனுடைய அக்கிரமம் அவ்வளவு பெருசு, மனுஷனுடைய மீறுதல் அவ்வளவு அடக்க முடியாது. அப்போ இந்த ரத்தத்தை நீங்க பார்க்கும்போது யூ ஷுட் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் இல்ல, என்னுடைய அது பாவத்துக்கு நிவர்த்தினதுங்க ரத்தம் தான். இப்போ பார்த்துட்டாரு, இவ்வளோலாம் செலுத்தினாலும் அந்த ஒரு பூரணமான மன்னிப்பு அவங்களுக்கு கிடைச்சதான்னு கேட்டானுதுங்க, ஒரு பூரணமான மன்னிப்பு கிடைக்கல இல்லையா? இவ்வளவு ஆடு மாடுகளை பலி செலுத்தினாலும் அவர்களுக்கு மன்னிப்பு பூர்ணமாய் கிடைச்சதானா கிடைக்கல. எபிரேயர்ல வாசிக்கிற எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிற பொழுது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிற பொழுது, இப்படி இருக்கிற நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலியினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டார். வருஷா வருஷம் போகிற போது அவன் என்ன சொல்றான், வருஷா வருஷம் நான் பாவி என்று சொல்லுகிறான். நியாயப்பிரமாணம் நிழல் இல்லையா? வேதம் சொல்லுகிறது ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை என்னதுங்க ஒரு காலம் நீங்க பூர்ணப்படுத்த மாட்டாது. பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனாலே அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவுறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. மேல ஒரு பாயிண்ட் சொன்னார். என்ன சொன்னார்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லைன்னு அங்க கொண்டு வந்துட்டார் ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட கொண்டு வந்து ஏறக்குறைய என்னதுங்க ஒரு 1500 வருஷம் என்னதுங்க அதுல டிராவல் ஆனாங்க. எதுல டிராவல் ஆனாங்க? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை அப்படின்னு கொண்டு வந்துட்டார். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, காளைகளையும் ஆடுகளையும் என்னதுங்க அவங்க வெட்ட ஆரம்பிச்சாங்க. அதை வெட்டி 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 அதெல்லாம் என்னதுங்க பழகிட்டாங்க. என்ன ஆயிடுச்சுங்க, கசாப்பு கடை மாதிரி என்னதுங்க பழகிடுச்சு. கரெக்டா? ஆல்வேஸ் பிரின்சிபல் ஆஃப் என்னதுங்க தி ஆஃபரிங் என்ன, சாக்ரிஃபைஸ் என்ன அப்படின்னு சொன்னா, குற்றமில்லா ஜீவன், குற்றமில்லாத ஒரு ஜீவன் குற்றம் செய்த எனக்காக அடிக்கப்படுகிறது, தண்டிக்கப்படுகிறது, வெட்டப்படுகிறது அல்லது கொல்லப்படுகிறது. அதை பார்க்கும்போது எனக்கு உணர்வு வரணும். ஐயோ என்ன ஐயோ, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க நாயை பாசமா வளர்க்குறவங்க. சமீபத்தில் கேட்டேன், பேர் தெரியல அந்த நாய் பேர். அந்த நாய்க்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க ஒரு மாதத்துக்கு அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட கேட்டு என்ன சொன்னாங்கன்னா, கடைசியாக ஒரு முடிவு வந்தாங்க. எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? ஒரு மாதம் ஒரு 60,000 ரூபா செலவு பண்ணுறாங்க. டேய் நாய்க்காரா, ரைட்டா? ஒரு நாய்க்கு 60,000 ரூபா செலவு பண்ணுங்களா மாதம் மாதம்? ரைட்டா? இருக்காங்க. கரெக்டா? அப்போ நாய்னா இருந்துங்க உயிரை கொடுக்குறவங்க பண்றாங்க, மக்கள் இருக்காங்க, அவ்வளோ பாசமா இருக்கிறாங்க. இது ஒரு செட் இல்லையா? அப்போ ஒரு மிருக ஜீவனை குறித்து இருந்துங்க மக்களுக்கு கவலை இருக்கும். கரெக்டா? அப்போ எனக்காக ஒரு ஜீவன் அடிக்கப்படுகிறது என்று சொல்கிற போது அந்த குற்ற உணர்வு இருந்துங்க, ஐயோ இனிமேல் என்னதுங்க பாவம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆயிடணும். நம்மளால என்ன ஆயிட்டான், வெட்டி வெட்டி பழகிட்டான். கரெக்டா? வெட்டி வெட்டி பழகினது பண்ணுங்க, ஓ இந்த தவறுக்கு 4 ஆடு வெட்டணும், அப்போ நம்மகிட்ட ஒரு 40 ஆடு இருக்கு, அப்போ 10 ஆடு 10 தப்புன்னுதுங்க தாராளம் செய்யலான்ற அளவுன்னுதுங்க ட்ரெயின் ஆயிட்டான். எப்படி ட்ரெயின் ஆயிட்டாங்க? 40 ஆடு இருந்தால் ஒரு தவறுக்கு 4 ஆடுனான்னுதுங்க 40 தவறு செய்யலான்ற அளவுன்னுதுங்க மக்கள் இருந்துங்க மெச்சூர் ஆயிட்டாங்க. நல்ல ஒரு குரோத் இருந்துங்க அவங்களுக்கு வந்துருச்சு. இப்ப திரும்பி அடுத்த பாயிண்ட் போடுறாரு. காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை என்னதுங்க நிவர்த்தி செய்ய மாட்டாது. அதை கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணுதா பாவத்தைனா? இல்ல. என்ன சொல்றாருன்னா, எவ்ரி இயர் when you என்னதுங்க you offer sacrifice என்னதுங்க you remind என்னதுங்க நான் பாவி. இதுல ஒரு பெரிய விஷயம் நீங்க கவனிச்சு பார்க்கணும். பல பேர் இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க, நான் இந்த பாவம் செஞ்சேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குமா? எப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்று அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்டு நாம் ஞானஸ்தானம் பெற்றோமோ அப்போதுவே நாம் முன்பு செய்த பாவம் என்னதுங்க மன்னிக்கப்பட்டது. நாம் மீண்டும் நினைவு கூறக்கூடாது. அப்படி நினைவு கூர்ந்தோம்னா நம்ம என்ன கேட்கணும்னா, we are doubting the blood of Christ. புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாடுல
நினைவு கூறுதல் இருந்துச்சு. என்ன நினைவு கூறுதல் இருந்துச்சுங்க? ஒவ்வொரு வருஷமும் அவன் ஆஃபர் பண்ணும்போது என்ன சொன்னாங்க? நான் பாவி என்பதை நினைவு கூர்ந்தான். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு வலிமைனா முழுமையாக ஆமா இல்லையா? அப்போ இந்த மிருகபலி என்ன பண்ணுதுன்னா ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்டா இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் இல்ல, காலம் நிறைவேறின போது இல்லையா, கலாத்தியர் 4:5 வாசிக்கும் போது காலம் நிறைவேறின போது ஸ்திரீ இடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தன்னுடைய குமாரன் என்னதுங்க தேவன் அனுப்பினார். ரைட்டா? இப்போ இதெல்லாம் முடியும் போது ஏறக்குறைய அந்த ஷிஃப்ட் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, பிரமாணம் கொடுத்துட்டாரு. ராஜாக்கள் காலகட்டத்தில் எனார்மஸா கொடுத்தாங்க பலிகள். அந்த ராஜாக்கள் காலத்திலேயே இந்த இந்த இன்னொரு பாயிண்ட் என்னதுங்க அப்படியே டிரான்ஸ்லேஷனுக்கு ரெடி ஆகிட்டே வந்தார். சங்கீதம் 50 வாசிக்கிற போது, சங்கீதம் 50:9 வாசிக்கிற போது நீங்க ஸ்லோவா கவனிச்சீங்கன்னா அந்த ஷிஃப்ட அங்கேயே சொல்லிட்டு வந்துட்டார். திடீர்னு சொல்லல, உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. அங்கேயே அந்த பாயிண்ட் போட்டுட்டே வர்றாரு. எந்த பாயிண்ட் போட்டுட்டே வர்றாருன்னா, இது டெம்பரவரி தான், நான் மாத்த போறேன்றதுங்க சொல்லிட்டே வந்தார். மீகால சொல்லும்போது சொல்ற பாருங்க, மீகா 6ஆம் அதிகாரம் 6 வாசிக்கிற போது, மீகா 6:6 வாசிக்கிற போது, எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? 1000 ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ? அப்போ மக்களுடைய மனசுல அங்கேயே விதைச்சுக்கிட்டே வந்தார். என்ன வந்து வச்சுட்டாருன்னா, அல்ல எரேமியா 31:31 சொல்லும்போது சொல்றாரு இல்லையா? எரேமியா 31:33 சொல்லுற போது புது உடன்படிக்கை வரப்போகுது இல்லையா? அது அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்போ காட் வந்து தன்னுடைய பிளான் ஆஃப் சால்வேஷன்ல ரொம்ப தெளிவா இருந்தார். எவ்ரி டைம் அங்க கரெக்டா அந்த பிளாட் பண்ணிட்டே வராரு, இது மாறப்போகுது அப்படின்றதுல. ரைட். இப்போ எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற போது, எபிரேயர் 10:5 வாசிக்கிற போது, எபிரேயர் 10:5 கண்டினியூஸா சொல்றாரு, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, யாருங்க? இயேசு கிறிஸ்து பிரவேசிக்கும் போது, பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதில்லை என்றீர். பலியும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. அப்போ ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணீர் இல்லையா? இயேசு கிறிஸ்து இன்றைய வரைக்கும் நினைவு கூறப்பட காரணம், அல்லது இன்றைக்கு தொழுகையிலும் கூட நினைவுபடக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் அது யூஸ் பண்ணாரு இது யூஸ் பண்ணாரு கிடையாது. இன்னை வரைக்கும் அவரை நாம் நினைவு கூறுவோம் என்று சொன்னால் இந்த 2 விஷயங்கள் தான். ஒன்னு அவருடைய சரீரம், இன்னொன்னு அவருடைய ரத்தம். அவர் என்னங்க இந்த உலகத்தில் விட்டு செஞ்சுட்டாரு? இவ்வளவு பெரிய கூட்டம் அவரை பின்னாடி செல்லுதுன்னா, அவர் மனிதர்களுக்காக விட்டு சென்றதுங்க அவருடைய சரீரத்தை கொடுத்தாரு, மனிதர்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை அவர் கொடுத்தாரு இல்லையா? ஆமா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலமா தான் நமக்கு நமக்கு மட்டும் கிடையாது, பழைய உடன்படிக்கையிலிருந்து வருகிறவர்களுக்கு அதே தான் இல்லையா? எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற போது, எபிரேயர் 9:25 வாசிக்கிற போது அவர் சொல்றாரு, பிரதான ஆசாரியின் அந்நியத்துவத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததனால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுவதனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்துல வெளிப்பட்டார். அப்போ இன்னைக்கு நமக்கு பாவ மன்னிப்பு அல்லது மீட்பு யார் மூலமா தான் இருக்கு? இயேசு கிறிஸ்து மூலமா இருக்குது இல்லையா? கொலோசியர்ல வாசிக்கும் போது நம்ம இப்படிதான் வாசிக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிற போது, அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட அவர் இந்த உலகத்தில் வாழுகிற போது அவர்கிட்ட எதுவுமே கிடையாது இல்லையா? என்னதான் பார்க்கப்பட்டது அப்படின்னா, அவர் இந்த உலகத்துல வரும்போதும் சரி போகும்போதும் சரி அவர் என்ன கொண்டு வந்தார், எதை விட்டு சென்றார் அப்படின்னு சொன்னா, அவர் இந்த உலகத்தில் ஒரு சரீரத்தை தேவனுக்காக ஆயத்தம் பண்ணும்படி வந்தார். தன்னுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை கொடுத்தாரு. இன்றைய வரைக்கும்
அவருடைய சரீரமும் ரத்தம் பண்ணுதுங்க நினைவு கூறப்படுகிறது. அது இல்லாம இருந்துங்க இன்னைக்கு மனுஷனுக்கு பாவம் மன்னிப்புங்க கிடையாது. ரைட்டா? உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு முறை இருந்துங்க இயேசு கிறிஸ்து வந்து கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல, வரி செலுத்தணுமான்னு கேட்டாங்க. கரெக்டா? இயேசு கிறிஸ்து ராயனு கொடுனாரு. இயேசு கிறிஸ்து கேட்கும்போது இருந்துங்க பணம் கிடையாது. அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க? ஒரு மீனைப்படி அவர் வாயில் என்ன பண்ணுங்க, காசு இருக்கும் என்னதுங்க, எடுத்து கட்டு, எனக்காக உனக்காக கட்டுன்னு சொல்லுவார். இப்படி தான் நல்லா இருக்கும்ல, நமக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கும். ஆனா என்ன சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழுகிற போது அவர்கிட்ட என்ன கிடையாதுங்க, கிடையாது, பணம் கிடையாது. ஏன்னா மக்கள் போகும்போது என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் விட்டு போனாங்க, அது ஒரு செட் இருக்குல்ல. பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைங்க என்ன பேலன்ஸ் விட்டு போனாங்க. இயேசு கிறிஸ்து ஏதாவது பேலன்ஸ் விட்டு போனார்னா இருக்கும்போது அவர் வரி கட்டத்துக்கு இருந்துங்க, அவருக்கு பைசா கிடையாது, அப்படிதான் இருந்தார். ரெண்டாவது, சரி பணம் இல்லை, பிள்ளைகளுக்கு அனுப்புவாங்க, வசனம் தான் சொல்லுது, வீடு மாசத்தையும் பிதாக்கள் வைக்க முடியுதுங்க சுதந்திரம். ஏதாவது வீடு கிட்ட விட்டு போனாரா இயேசு கிறிஸ்து அப்படின்னு கேட்டானுங்க, அதுவும் கிடையாது. அவர் சொல்றாருல, ஆமா, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கும் இருந்துங்க தலை சாய்க்க இடம். அவருக்கு என்னதுங்க, இடமாச்சு இருந்துச்சான்னு கிடையாதுங்க, இடம் பண்ணுதுங்க அவருக்கு கிடையாது. அவருக்கு பணமும் கிடையாது, இடமும் கிடையாது, சாப்பாடு இருந்துதான் கேட்டிருந்துங்க, அதுவும் கிடையாது. அவர் ஒண்ணு சொன்னாருங்க, என் பிதாவின் கட்டளையை நிறைவேற்றுவது என்னதுங்க என்னுடைய போஜனமா இருக்குதுன்னாரு. ரொம்ப பிலாசபிக்கலாவே பேசிட்டு இருக்காருல. என்ன சொல்றோம்னா, அவர் இந்த உலகத்துல ரொம்ப யோபு சொன்னதா என்னதுங்க, அவர் சொல்லிட்டார், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியா போனேன் இல்ல. நான் இந்த உலகத்துல ஒண்ணு கொண்டு வந்ததும் கிடையாது, கொண்டு போனதும் கிடையாது. இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, என்ன விசேஷம்னா, இயேசு கிறிஸ்து இன்றைய வரைக்கும் இவ்வளவு சிறப்பா இருக்கிறாருன்னு காரணம்னா, அவர் மனித குலத்திற்காக, மனித குலத்துடைய பாவத்திற்காக தன்னுடைய சரீரத்தை கொடுத்தார், தன்னுடைய என்னதுங்க ரத்தத்தை என்னதுங்க அவர் கொடுத்தார். நான் மீண்டும் அந்த பகுதி நான் வாசிக்கிற போது, இவரை 10:5 வாசிக்கிற போது, ஒரு சரீரத்தை எனக்கு என்னதுங்க ஆயத்தம் பண்ணினார். அந்த சரீரம் யாருடையதுங்க? இயேசு கிறிஸ்துடையது இல்லையா? 1 பேதுரு 1:19 வாசிக்கும் போது அவரை குறித்து நாம் படிக்கிறோம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருந்துங்க அறிந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு நம்ம பாவம் மன்னிப்படுதுங்க எதனால் கிடைக்கப்பட்டிருக்குதுன்னா, அவருடைய சரீரத்தினாலும் அவருடைய ரத்தத்தினாலும். சரி, அது எல்லாரும் கொடுக்கலாமே. இப்ப அடுத்த கேள்வி, இந்த உலகத்துல வந்து ஒரு கொள்கைக்காக அல்லது ஒரு போராட்டங்களுக்காக ரத்த சாட்சியா மரித்தவர்கள் கிடையாதா? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல கேட்டதுங்க, காந்தி கூட சொல்லுவோம், கேட்டுங்க தேசத்திற்காக நிறைய பேர் சொல்லலாம். உலகத்துல பல தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா பல தலைவர்கள் நாட்டிற்காக ஜீவனையும் ரத்தத்தையும் கொடுத்தாலும் இவர் மட்டும் அங்கேயும் ஸ்பெஷலுங்க. இவர் மட்டும் என்ன ஸ்பெஷலுங்க? எபிரேயர்ல வாசிக்கிறோம், எபிரேயர் 4:15 வாசிக்கிற போது, எபிரேயர் 4:15 இப்படி யாருமே கொடுத்தது கிடையாது, கொடுக்கவும் முடியாது. எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இப்ப கேள்வி, எல்லாரும் சரீரத்தை கொடுத்தாங்க, ரத்தத்தை கொடுத்தாங்க, ஆனால் கேள்வி என்ன, பாவமில்லாத சரீரம் கொடுக்கப்பட்டதா, பாவமில்லாத ரத்தம் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டதுங்க. கொடுத்தாங்க, இப்படி கொடுத்தாங்க. பல சமயங்கள போது பல தலைவர்களை குறித்து நம்ம பேசுகிற போது ஆல்வேஸ் இருந்துங்க ஒரு டிபேட்டபிள், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் இல்லையா. பொது வாழ்க்கையில் ஒரு மாதிரி இருப்பாங்க, பர்சனல் வாழ்க்கையில் ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஆமா, வீட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு, ஆபீஸ்ல ஒரு மாதிரி இருப்பாங்க. கரெக்டா இல்லையா? இது மனுஷன். ஆனா இயேசு கிறிஸ்து எப்படின்னா, he was pure. ஏன் அவருடைய சரீரம் விலையேறப்பட்டது, ஏன் அவருடைய ரத்தம் விலையேறப்பட்டதுன்னா, அந்த சரீரத்துல பாவம் கிடையாதுங்க. அதுதான் ஸ்பெஷல். ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி நல்லா பாத்துங்க, ஒரு சரீரம் தான் அது. உலகத்துல வேற யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது. என்ன சேலஞ்ச் பண்ண முடியாதுங்க? பாவம் இல்லை என்று சேலஞ்ச் பண்ண முடியாது. ஒரே சரீரம் தான் பாவம் இல்லாதது,
ஒரே குற்றமில்லாத மாசற்ற ரத்தம் தான், அது இயேசு கிறிஸ்துனுடைய தான். இன்றைய வரைக்கும் அவருக்கு இவ்வளவு பெரிய ஃபாலோயிங் இல்லையா, அல்லது இவ்வளவு பேர் நம்ம அவரை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால், இப்ப கேள்வி, நம்ம முடிவு வந்துருவோம். அப்போ அவர் நமக்காக விட்டு சென்றது என்ன அப்படின்னா, இதுதான் விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய சரீரத்தை, அவருடைய ரத்தத்தை நமக்காக விட்டு சென்றிருக்கிறார். அப்போ கொரிந்தியர்ல எப்படி சொல்றார் பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிற பொழுது, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிற பொழுது, எப்படி சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். இப்ப நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். நம்முடைய அழைப்பை நீங்க என்ன பண்ணுங்க, யோசிச்சு பார்க்கணுங்க. நம்மளா பெரிய புத்திசாலிங்க, அறிவாளிங்க, திறமசாலிங்க இல்லையா, பலசாலிங்க, அல்லது சோ இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள், இதனால தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. இவனுக்கெல்லாம் ஒன்னுத்துக்கு வேலைக்கு ஆக மாட்டானுங்க, அந்த செட்டு தான் கரெக்டுங்க. இவனால என்னங்க, இவனையே பார்த்துக்க முடியாது, அந்த செட்டு தான் இங்க உட்காந்துக்குது. God doesn't require என்னதுங்க, ஒரு டேலண்ட்ஃபுல் பீப்பிள் தேவை கிடையாது. பெரிய புத்திசாலி, அறிவாளி, பலசாலி இதெல்லாம் தேவை கிடையாது. விசுவாசியம் மட்டும்தான் அவர் பார்த்தார் இல்ல. நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம பெரிய பலசாலி நினைச்சுக்கலாம், நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம பெரிய திறமசாலி நினைச்சுக்கலாம் இல்லையா, நம்ம நினைச்சுக்கலாம் பெரிய நம்ம அறிவாளி நினைச்சுக்கலாம். ஆனா இது எதுவுமே பயன்படாது. ஏங்க பரலோகம் போறதுக்கு இதெல்லாம் எதுக்கு பயன்படும்? இங்க இந்த ஊர்ல பேப்பர் வாங்குறதுக்கு பயன்படும். என்ன பேப்பருங்க? ஆமா, இப்ப பேப்பர் கூட வரது கிடையாது, அக்கௌண்ட்ல வந்துருது இல்லையா. இப்ப எல்லாம் அக்கௌண்ட்ல வந்துருது, பேப்பர் கூட வாங்குறது கிடையாது. கரெக்டுங்க. நம்ம அங்க போனோம்னா இவர் இல்லாமல் நாம் போக முடியாது, இந்த சரீரம் இல்லாம நம்ம போக முடியாது, இந்த ரத்தம் இல்லாம நம்ம போக முடியாது. அப்போ நம்முடைய அழைப்பை நீங்க பார்க்கணும். we are so much valuable. அதனால வேதம் சொல்லுகிறது, ஒரு உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை, தன் ஆத்மா, 2 வசனம் சொல்லுது, நஷ்டப்படுத்தலாம் அவனுக்கு லாபம் என்ன? அப்போ இவ்வளவு ஒரு காரியத்தை தேவன் from the beginning, தேவன் என்னதுங்க, தன்னுடைய ரத்தத்தை பரிசுத்தம் பண்ணி பிரித்தெடுத்து அதை ஆரம்ப காலகட்டத்தில் சாப்பிட கொடுக்காம கொடுத்து, அதுக்கப்புறம் மாம்சத்தை சாப்பிட கொடுக்காம கொடுத்து, சாப்பிட கொடுக்கும் போது நீங்க ரத்தத்தை தள்ளிட்டு நியாயப்பிரமாணத்தில் அதை கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு, இல்ல இல்ல இந்த மிருக ஜீவன்லாம் என்ன கிடையாதுங்க, முழுங்க பாவ நிவர்த்தி கிடையாதுன்னு சொல்லிட்டு இல்ல, ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் சொல்லிட்டு காத்திருந்து காலம் நிறைவேறுவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பி, இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 33 வருடங்கள் இந்த உலகத்திலே பாவமில்லாதவராய் வாழ்ந்து தன்னுடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். நிறைய பேர் சாத்துகிறாங்க இல்லையா, ஆனால் பாவம் இல்லாமல் செத்திருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. இப்ப நம்ம அவரை ஃபாலோ பண்றோம்னா வேதம் என்ன எதிர்பார்க்கிறது, what God expects from us அப்படின்னு சொல்கிற பொழுது இதான் எதிர்பார்க்கிறார். நான் முடிச்சிடுறேன். 1 யோவான்ல வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் இல்லையா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதாலே பிதாவான நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்போது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் அவரை தரிசிக்கணும்னா அவருக்கு ஒப்பாய் இருக்க வேண்டும் இல்லையா. மக்கள் இந்த ஒப்பாய் இருக்கணும்ன்றது நம்ம என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, we will get a spiritual body அப்படி நினைச்சுக்கிறாங்க இல்லையா. அது பேசல. அடுத்த வசனத்தை பேசுறார் 3ஆம் வசனத்துல, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னை நினைத்துங்க சுத்திகரித்துக் கொள்கிறார். என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னா, at the end of the day இயேசு கிறிஸ்து யாருக்குங்க ஜீவன் கொடுத்தா, எதற்காக ஜீவன் கொடுத்தா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுத்தது எதற்காக? இதுவரை நாம் செய்த பாவங்களுக்காக. எப்பொழுது ஒருவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக, இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெறுகிறாரோ அதுவரை செய்த எல்லா பாவத்தையும் அவர் மன்னிச்சிடுறார். அதுக்கப்புறம்
அப்போ நம்ம தெரியல. அப்போஸ்தலர் 17:30 அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் இருக்கிறார், இப்போதோ எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாருங்க? வாட் இஸ் யுவர் ஷேர்? நீ என்ன முயற்சி பண்ணியிருக்கிற? பாவம் இல்லாத சரீரம் நம்ம காணுதுங்க, கொடுக்கப்பட்டிருக்கிறது, அடிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இருந்துங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததற்கு அல்லது அவர் பயன்படுத்துற பொருளுக்கு எதற்குமே இருந்துங்க இல்ல, அவருடைய எலும்புகள் கூட கிடையாது. ஆனால் நம்ம அதான் ஞாபகம் வச்சுக்கணும், பாவம் இல்லாத அவருடைய சரீரம் நம்ம காணுதுங்க அடிக்கப்பட்டிருக்குது, பாவம் இல்லாத அவருடைய ரத்தனம் நமக்காக சிந்தப்பட்டிருக்குது. இவ்வளவு செஞ்சு அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்காக என்னதுங்க வாழ்ன்றார். நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் சிந்திப்போம். நம்முடைய இந்த தெரிந்து கொள்வது என்பதுங்க, நம்முடைய அழைப்பு என்பதுங்க, இட்ஸ் நாட் என்னங்க small thing, it's a holy calling. We all many times people talk this word in the உலகத்துல நீங்க பார்க்கும்போது இப்படிலாம் கேட்பாங்க இல்லையா? It was a holy calling, God called me இல்ல, அவன் பேசுவாங்க. நீ கேட்டிருக்கீங்களா எனக்கு தெரியாது, ஒரு டினாமினேஷன்ல வந்து இதெல்லாம் கேட்டிருப்பீங்க கரெக்டா? God really called you என்னதுங்க, through the blood of Christ, அவருடைய ரத்தத்தினால இல்லையா? 1 தெசலோனிக்கர் 2:14 தான் சொல்லுது, சுவிசேஷத்தினால நம்ம அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பு எப்படி இருக்குது சிந்திப்போம், நம்முடைய வழியில மாற்றம் தேவனுக்கு பிரியமா இருப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.